இன்னும் 2 மாதம்தான் பொறுத்துக்குங்க, இன்னும் 2 மாதம் பொறுத்துங்க. அதே நேரத்தில் இந்த 2 மாதத்தில் என் தம்பிகளும் என் தங்கைகளும் வீடு வீடாக செல்லுங்கள், கிராம கிராமமாக செல்லுங்கள். ஏன்னா இந்த ஊழல் ஆட்சி, கொடுங்கோல் ஆட்சி இது. ஏன்னா ஊழல்னா எல்லா துறைகளிலும் ஊழல் இருக்கு. வேளாண் துறையில் தான் உச்சத்தில் இருக்கு ஊழல். கனிம வளங்கள் கொள்ளை பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு போயிட்டு வந்தேன், தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி போனேன். அங்கே பார்த்தா மழையாக காணும். மலை சின்ன சின்ன இல்லை, பெரிய பெரிய மலையே காணும். எல்லா மலையும் எங்கே எடுத்துகிட்டு போகிறான்? உடச்சி கேரளாவுக்கு எடுத்துகிட்டு போகிறான். கேரளாக்காரன் புத்திசாலியா, அவன் சட்டம் வச்சுருக்கிறான். கேரளாவில் ஆற்றுல மணல் எடுக்கக்கூடாதுன்னு சட்டம் வச்சுருக்கிறான். அந்த மணல்லாம் எங்கேருந்து போகுது? தமிழ்நாட்டிலேருந்து போகுது. எவ்வளோ அநியாயம் அது. கர்நாடகாவில் சட்டம் இருக்குது, அவன் ஆற்றுல மணல் எடுக்கக்கூடாதுன்னு. ஆனால் நம்ம ஆற்றுலேருந்து எல்லா மணலையும் எடுத்துகிட்டு நாசப்படுத்தி அங்கே கேரளாவுக்கு எடுத்துகிட்டு போகிறான். கேரளாவில் மலையை உடைக்கக்கூடாதுன்னு சட்டம் வச்சுருக்கிறான். ஆனால் இந்த மலையெல்லாம் எங்கேருந்து போகுது? இந்த கல்லெல்லாம் எங்கேருந்து போகுது? தமிழ்நாட்டிலேருந்து தான் போகுது. இப்படியெல்லாம் ஒன்று அங்கே நல்லா இருக்கிறான். கேரளாவில் போனாலும் நீங்கள் போயிருப்பீங்க, ஐயப்பன் கோயில் போகிறப்பெல்லாம் பார்த்துருப்பீங்க. அவ்வளோ சுத்தமாக தூய்மையாக அவ்வளோ பசுமையாக இருக்கும். காடு அப்படியே பாதுகாப்பு வச்சுருப்பாங்க. அங்கங்கே நினச்ச இடத்துலலாம் அங்கெல்லாம் பில்டிங்லாம் கட்ட முடியாது, அவ்வளோ வச்சுருப்பாங்க. ஆனால் நம்ம எல்லாத்தையும் நாசப்படுத்தி, ஏன்னா இவங்களுக்கு நிர்வாகமே தெரியாது. காசு கொடுத்தா என்ன வேணால் பண்ணுவானுங்க. கொள்ளக்கார கும்பல் இப்போது நீ தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருக்கின்ற ஒரு கொள்ளக்கார கும்பல். இந்த கும்பலை அகற்ற வேண்டும், அகற்ற வேண்டும். இவர்களுக்கு நிர்வாகம்னா என்னன்னு தெரியாது. வந்து ஆட்சியில் வந்து கொள்ளடிச்சிட்டு அவன் போனோம், அவ்வளோதான். தேர்தல் வந்துன்னா 2000 3000 ஒரு ஓட்டு கொடுத்து அவங்க நினச்சிட்டு இருக்கிறாங்க. அதனால் இதையெல்லாம் நிச்சயமாக மாற்றி அமைக்க வேண்டும். அதுக்காகத்தான் இன்னைக்கு காலையில் நல்ல ஒரு கூட்டணியில் நாம் சேர்ந்திருக்கின்றோம். நல்ல நம்ம கூட்டணி மெகா கூட்டணி. காலையில் நம்ம போய் கூட்டணியில் சேர்ந்தோம். இன்னைக்கு ராத்திரியில் பார்த்தா திமுக காரன் ஜுரம் வந்துடுச்சு. இன்னும் கொஞ்சம் போக ஜன்னி வந்துடும், முடிஞ்சிடுச்சு. அவ்வளோதான். எல்லாம் பயத்தில், ஏற்கனவே பயத்தில் இருந்தாங்க. ஐயோ என்னடான்னு. ஏன்னா நம்ம மெகா கூட்டணி, இந்த கூட்டணியில் இன்னும் நிறையா பேர் வந்து சேருவாங்க. சேர்ந்துச்சுன்னா அடிச்சு நொறுக்கி நம்ம போயிட்டுருக்கலாம். திமுக மீது மக்கள் மிகுந்த கோபத்தில் இருக்கின்றார்கள். சாதாரண கோபம் கிடையாது, ஆத்திரம். நான் பார்த்துட்டேன். இந்த ஒரு நாளில் எல்லா ஊருக்கும் நான் போய் பார்த்துட்டு அனைத்து தரப்பு மக்களை நான் சந்திக்கின்ற நேரத்தில் போதும் இவங்க ஆண்டதெல்லாம் போதும். முதலமைச்சருக்கு என்ன நடக்குதுன்னே அவருக்கு தெரியல, சுற்றி இருக்கிறவங்களுக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல. ஏதோ 2-3 பேர் சேர்ந்து அங்கே இருக்கிற கமிஷன், கலெக்ஷன், கரப்ஷன் இது மட்டும்தான் பண்ணிகிட்ருக்கிறான். கலெக்ஷன் பண்ணுறான், எல்லாத்துலேயும் கலெக்ஷன் பண்ணுறான். அது இல்லாமல் நம்ம நிலத்திலெல்லாம் பிடுங்கி போடும். இந்த சிப்காட்டு விரிவாக்கம்னு சொல்கிறானுங்க. எதுக்கே அவங்களுக்கு இருக்கிற சிப்காட்டே மோசடி. இந்த சிப்காட்டே வேண்டான்னு சொல்கிறோம். எங்கேயாவது சிப்காட் வேண்டான்னு சொல்லுவாங்களா? ஆனால் இங்கே நம்ம சொல்கிறோம். ஏன்னா நீ நல்லபடியாக நடத்தினா பரவாயில்ல. மண்ணை அழிக்காமல், மாசுபடுத்தாமல், தண்ணியை மாசுபடுத்தாமல் நீ தொழில் பண்ணு. அதே வேளையில் இருக்கிற நிலத்தை அகற்ற, நிலத்தை பிடுங்கி எடுத்து, விவசாய நிலத்தை பிடுங்கி எடுத்து அதை நாங்கள் ஒருபொழுதும் விடப்போவது கிடையாது. நொச்சிக்காடு, மலையடிக்குப்பம் கிராமம், நிச்சயமாக இந்த கிராமம் அப்படி தான் இருக்கும். இதில் எங்கேயுமே சிப்காட்டு வராது, நீங்கள் கவலைப்படாதீங்க. நம்ம வளர்ச்சிக்கு எதிரானவர்கள் கிடையாது. வளர்ச்சி வேணும், தொழில் வேணும், எல்லாம் வேணும். ஆனால் நீங்கள் விவசாய நிலத்தை அழித்து எங்களுக்கு அப்படிப்பட்ட தொழிலே வேண்டாயா. எங்களுக்கு விவசாய நிலம் கடைசி வரைக்கும் விவசாய நிலமாக இருக்கணும். நமக்கு சோறு எங்கே வேற நம்ம போகிறோம்? நமக்கு இந்த நிலத்தை அழிக்க நமக்கு யாருக்கும் உரிமை கிடையாது. இயற்கை நமக்கு கொடுத்த இந்த விவசாய நிலம் காலங்காலமாக நமக்கு உணவளித்து கொண்டிருக்கின்ற அந்த நிலம், நம்முடைய கடமை என்ன? அந்த நிலத்தை பாதுகாத்து அடுத்த தலைமுறைகளுக்கு அந்த நிலத்தை, நல்ல நிலத்தை விட்டு செல்வது நம் கடமை. அது இதை இடையில நம்ம அழிக்கிறதுக்கு நமக்கு உரிமை கிடையாது. அதை நான் விட போறது கிடையாது. அதனால்தான் நான் சொல்றேன், என்எல்சி வேண்டாம், சிப்காட்டு விரிவாக்கம் வேண்டாம், போதும், நீங்க அழிச்சது போதும். இந்த நிலத்தெல்லாம் விட்டுடுங்க. அதுவும் கடலூர் மாவட்டம்னா என்ன, முந்திரி பலா,
முக்கணிகளும் இந்த மாவட்டத்தில் வருது. வாழைனா இந்த குறிஞ்சிப்பாடி பகுதியில், மலைப்பகுதியில் அப்படியே ஏக்கர் கணக்கில் வாழை. அதே போன்று நம்ம பலா, மா எல்லாமே இந்த மண் அப்படிப்பட்ட வளமான மண் இந்த மண். ஆனால் அதற்கு முந்திரி எங்கேருந்து வருது? ஆப்பிரிக்காவிலேருந்து வருது. நம்ம முந்திரியெல்லாம் முடிஞ்சு போச்சு. தானே புயல் வந்து பாதி மரம் போயிடுச்சு. திமுக வந்து மீதி மரத்தை அழிச்சிட்டானுங்க. அங்கேருந்து முந்திரி கொட்டை எடுத்து வந்து மதகாஸ்கர், நைஜீரியா, யுகாண்டான்னு சொல்லி அங்கேருந்து முந்திரி கொட்டை எடுத்துகிட்டு வந்து பெரிய பெரிய கொட்டை. அது நம்ம பெண்கள் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? அதை உடச்சி கை தான் பார்த்தா அப்படியே நகத்தெல்லாம் அப்படியே சுற்றி வந்து பாவமாக இருக்குது. அவ்வளோதான் இருக்குது. அதை உடச்சி திமுககாரன் தான் எல்லாத்தையும். அந்த தொழில் யார் பண்ணுறா? திமுககாரன் தான் பண்ணுறான். அதையும் பலா, இந்த பலாவில், கேரளாவில் பலாப்பழத்தில் 200 வகையான பொருட்களை செய்கிறார்கள். உணவுப் பொருட்கள் 200 வகையான உணவுப் பொருட்கள். இங்கே அப்படின்னா என்னன்னு கேட்குறான். எவ்வளோ செய்யலாம் அது. அது இந்த மண்ணினுடைய பலாப்பழம்லாம் சாதாரண கேரளாவில் நாராக இருக்கும். அதுக்கே 200 வகையான செய்கிறான்னா நம்ம பலாப்பழத்தை எப்படி பண்ணலாம்? அது உலகம் முழுவதும் நமக்கு மதிப்பு கூட்டி வேல்யூ அடிஷன் செய்து எவ்வளோ செய்யலாம். சென்னையில் நான் இருக்கிறேன். சென்னையில் எந்த திருமணத்துக்கு போனால் பலாப்பழம் கூட்டு, பலா பிரியாணி, பலா பொரியல், பலா கொட்டையில் எல்லாமே பலாப்பழத்தில் தான் செஞ்சிட்ருக்கிறேன். ஆனால் இங்கே விவசாயிகள் என்ன பண்ணுறாங்க? அந்த நேஷ்னல் ஹைவேஸில் பார்த்தா அப்படியே பலாப்பழத்தை கொட்டி வச்சு பாவமாக இருக்குது. வெயில்லையும் ஒரு பலாப்பழம் விற்கிறது 30 ரூபா, 20 ரூபா. பாவமாக இருக்குது. எங்கே இருந்துன்னா பண்ருட்டி, நெய்வேலி. என்னையா அப்படி? என்னையா அப்படி? விவசாயிகள்லாம் பார்த்தா உங்களுக்குலாம் இலக்காரமையா? விவசாயிகள் சுயமரியாதை அதிகம். விவசாயிகளுக்கு அவளுக்கு மரியாதை கொடுங்கள். அதான் பாட்டாளி மக்கள் கட்சி நம் கொள்கையே அதுதான்.